நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் பிரபல ஜோதிடர் பொன்முடி ஐயா இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலான் இருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்பு. ஐயா, ஒரு சின்ன அறிமுகம் உங்களை பற்றி சொல்ல முடியும்? எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்? ஜோசியத்தில் ஸ்ட்ராங்கு. அதில் ஆணித்தகமாக என்னால் சொல்ல முடியும். இன்னும் மக்களுக்கு போய் சாதாரணமாக மக்களுக்கு இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பெரிய கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலோ இன்னொரு ஜோசிக்கிட்ட சொன்னால் ஏதாவது சொல்லிட மாட்டானா, அவன் வாயால் சொன்னால் பழிச்சிடும், அவன் சொன்னால் நம்ம ஆளாயிடுவோம் அப்படின்னு திருப்பி இப்போ எங்கிட்டலாம் பல பேர் திருப்பி 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 ஒன்றே கேட்பாங்க. நான் எப்போ ஒருத்தன் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், எப்போ ஆகணும் கேட்க. அவன் ஜாதகத்தில் அவ்வளோ தோசை இருக்குது. அது மாதிரி எத்தனையோ பேர்த்துக்கு தோசை இருக்குது. ஆனால் மீண்டும் மீண்டும் அதையே கேட்டு 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 இவன் வாயால் தோஷம் இருந்தால் கண்டிப்பாக தோஷம் உடையாமல் நீங்கள் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே எல்லா பொருளும் இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே பூட்டி சாவி வெளியில் தூக்கி வீசிட்டீங்க. இது எப்படி வருவீங்க? உள்ள வர முடியாது. உள்ளுக்குள்ளே வந்தால் அவங்க லட்சாதிபதி ஆகிடுவான். ஆனால் உடைச்சிட்டு வரணும், இல்லைன்னா அந்த சாவி போய் எடுத்துகிட்டு வரணும். அப்படி தான் உங்களோட கட்டத்துக்குள்ளேயும் ஒரு வீடு இருக்குது. அதுக்குள்ள எப்படி ஒருத்தன் உடைச்சு உள்ள போய் ஜெயிச்சுட்டு ஒரு சரியான ஜோசிக்காக வேணும், சரியான ஆள் சொல்லணும், அது பழிக்கும். அவனை அறியாம வரணும். நீங்க திணிக்கப்பட்டு வரக்கூடாது. நான் ஜாதகம் பார்த்து சூப்பர் ஜாதகம் இது வருங்கன்னு சொன்னா மட்டும்தான் அவன் ஜெயிப்பான். அமாவாசையில் பௌர்ணமியில் பிறந்தா மட்டும்தான் விதிவிலக்கு. ஜோசிகானையே ஓவர்டேக் பண்ணி ஜெயிச்சவங்க இருக்காங்க. பௌர்ணமியில பிறந்தவங்க, அமாவாசையில் பிறந்தவங்க, அப்படி இருந்தும் தோஷம் பெற்று பங்கமாகி இருந்தவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் மிராக்கல்லாம் நடக்கும். ஏதோ லட்சத்தில் கோடியில் ஒன்று நடக்கும். அதுக்கு உண்டான அந்த அமைப்பு பார்க்கணும். ஒரு 30 கேள்வி கேட்பேன் நான். எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோசிகாக என்ன பண்ணுவாங்கன்னா, இது நடந்ததுங்களா அது நடந்ததுங்களா. நான் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது இதெல்லாம் நடந்தால் அது அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகம் கரெக்டு. ஏன் அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க, அப்படிங்களா என்ன அப்படின்னு சொன்னால் உன் ஜாதகமே இது கிடையாதுன்னு சொல்லுவேன். முதல்ல 2 கேள்வியிலே ஜாதகத்தை அலசி போட்டுருவேன். 2 கேள்வி, முதல் 2 கேள்வியிலே உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான மச்சங்களும் குணங்களும் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகம். இதே சிலர் எடுத்துக்கிறாங்க என்ன அப்படின்னா, ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. இல்லைப்பா அவன் ஜாதகம் தப்பு, நம்ம இல்லைன்னு சொன்னதுனால அவரால் நம்மளை கணிக்க முடியலை, அதனால விட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்களே. நான் 30 கேள்வி கேட்பேன். 30 கேள்வி 30ல் எவ்வளோ கரெக்டாக இருந்தால் பாஸ்? 29 வரைக்கும் நான் 30க்கு 30 பாஸ் தான். 70% இருக்குது. சில பேர்த்துக்கு உடையாமல் இருக்கும், சிலதெல்லாம் நடக்கும். இப்போ ராகு என்னெல்லாம் பண்ணுன்னா, குழந்தைய பெக்காமல் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணாமல் விட்டுரும். கல்யாணம் பண்ணாவே தடுக்கும். வீடு கட்ட தடுக்கும். தொழில் தடை ஏற்படும். ராகு தோஷம் ஏற்படும். 32 வயசு வரைக்கும் அவன் என்ன தலைகளானாலும் பெரிய யோகம் அடையவே மாட்டான். இது வகையான தோஷம் தான். கல்யாணம் ஆச்சு, குழந்தையே ஆகலை, 32வது வயசுக்கு அப்புறம் தான் அவனுக்கு குழந்தையே பார்க்கும். 24, 25லேயே கல்யாணம் பண்ணான். ஃபஸ்ட்டு கல்யாணத்துலேயே தோஷம் பெற்றுன்னு நமக்கு என்ன சிக்கல் இருக்குது? ஏதோ தோஷம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கல்யாணம் தடைப்படுது, இல்லை அவமானப்படுது, கேவலப்படுது, துன்பப்படுது. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அதை மீறி வருது. குழந்தை கர்ப்பமாகி கலைஞ்சிடுது, இல்லை வயிற்றுக்குள்ளேயே இறந்துடுது. இதெல்லாமே தோஷம், ராகுவோட தோஷம். இந்த தோஷம், அந்த தோஷத்தை கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம குழந்தை ஆயிடுச்சு, 2 பேர்த்தோட ஜாதகத்தையும் பார்க்கணும். பார்த்து மீண்டும் போய் கோயில்களுக்கு 2 பேருமே போய் அந்த தோஷத்தை, அதுக்காக காசு கொடுத்து உடைக்கக்கூடாது. கால் வலிக்க, கண் புடைக்க, நெஞ்சு துடிக்க, கண் கலங்கி நின்று கும்பிடணும். அப்போ தான் உடையும். நீங்கள் போய் கட்டி பிடிங்க, முருகனை போய் கொட்டி பிடிங்க, இல்லை படுத்துக்க, அதுக்கெல்லாம் உடையாது. ராகு சம்மந்தப்பட்ட புத்து கோயிலுக்கு போகணும். எங்கெல்லாம் இருக்குதோ, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இந்த 3 நாட்டிலையும் வகை வகையான நாக கோயில் இருக்குது. இப்போ நிறைய நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் இந்த ராசியாக நீங்கள் இந்த கடவுளை கும்பிடுங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ராசிக்காரவும் கரெக்டாக என்ன கடவுளை கும்பிட்டாரு? அப்படி கணக்கு இல்லை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சாமி இருக்குது. அதை விட அவங்களுக்கு முதல் எடுத்துன்னு குலதெய்வத்தை கும்பிடணும்.
அதுக்கப்புறம் அவங்க நட்சத்திரத்துக்குன்னு ஒரு இப்போ பரணி நட்சத்திரம் மேசராசி, மேசராசினா எல்லாம் போய் முருகனை கும்பிட சொல்லுவாங்க. அஸ்வினி நட்சத்திரம் குதிரை வச்ச சாமி கும்பிடணும், இல்லை அழகர் சாமி கோயிலே போய் கும்பிட்டு வரணும். குதிரையில் தான் வந்தார், அதுக்கு ஒரு திருவிழாவே நடக்கும், அந்த கோயிலுக்கு போகணும். இல்லை உன் குலதெய்வமே குதிரை வச்ச சாமியாக இருக்குது, கருப்பண்ண சாமியாக இருக்குது, அந்த கோயிலில் போய் நீ கும்பிடணும். அப்போது அந்த அஸ்வினி நட்சத்திரக்காக மேசராசிக்காரங்களுக்கு இதாகும். அதே பரணியாக இருந்தால் போய் எல்லா கோயிலுக்கும் விட யானை வச்ச கோயில், எல்லா கோயிலும் இருக்கும், அங்கே யானை வளர்த்துக்கிட்டு இருக்கணும், அந்த யானைக்கு போய் சாப்பாடு போடணும். இல்லை எதுவுமே எனக்கு தெரியல, குருவாயூரில் 100 யானை இருக்குது, அங்கே போய் கும்பிடணும். அது அவ்வளவும் என்னால் போக முடியாது, எனக்கு கஷ்டம், அவ்வளவும் கஷ்டம், பரம ஏழை, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்க அப்படின்னா நீ ஒரு யானை ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம். எஸ், முருகன் வந்து ஒரு ஃபோட்டோ தானே, இது நம்பும்போது யானையை நீ நம்பி தானே ஆகணும். தன்னோட இப்போ திருப்பதி இந்த வழிபாடுமே வந்து குறிப்பிட்ட அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல மட்டும்தான் போய் கும்பிடணுமா? அப்படி இல்லை, அமாவாசையில் ஒருத்தன் பார்க்கலாம், அது என்ன நட்சத்திர ராசியாக இருந்தாலும் அவன் அங்கே போய் தான் ஆகணும். அமாவாசைக்கு தன் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், இல்லை சிவன் கோயிலுக்கு போகலாம், பெருமாள் கோயிலுக்கோ ஒரு சாந்தமான சாமிக்கிட்ட போகக்கூடாது. பெருமாள், அப்போ கிருஷ்ணன், இதுக்கெல்லாம் போகக்கூடாது. கொடூரமான சாமி காளி, பத்திரகாளி, அப்போ சிங்கம் வச்ச சாமி, ஒரு காவு கொடுக்க சாமி, சுடுகாட்டு சாமி, இங்கெல்லாம் அமாவாசையில் போய் கும்பிட்டால் கண்டிப்பாக இப்போ மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். பௌர்ணமியில் இருக்கவங்க இந்த கடக ராசி, ரிஷப ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, மேச ராசி கூட சில டைமில் பௌர்ணமியில் போய் கும்பிடலாம். மீன ராசி, ஜலம் கொண்ட ராசிகள், சந்திரன் நீசமடைஞ்ச ராசிகள், சந்திரன் உச்சமடைஞ்ச ராசிகள் பௌர்ணமி அன்னைக்கு கும்பிடணும். இப்படிதான் பிரிக்க சொல்லியிருக்கான். இது எல்லாம் அமாவாசைக்கு தான். சனி பலமா இருந்தால் அமாவாசை தான். இப்போ வேலை கடகராசி இருந்து சனி நீசமடைஞ்சிருந்தார், அவன் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அமாவாசைக்கு. வழிபடுறதுலேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்னென்னா எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மேசராசினா நீ முருகனை போய் கும்பிடு, ரிஷபராசினாலும் முருகனை போய் கும்பிடு. சரி, எந்த முருகனை கும்பிடணும்? ஆறுபடை வீடுன்னு சொல்கிறாங்க. கிருத்திகை பூசத்துக்கு பழனி வீடு, திருப்பகுன்றத்துக்கு வந்து உத்தவம், அப்போ சஷ்டி, உத்தவ நட்சத்திரக்கெல்லாம் வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பகுன்றம், அங்கே போய் கும்பிடணும். குன்றத்தூர், திருத்தணி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செவ்வாய் இருக்குது. அந்த செவ்வாய் வந்து கண்டுபிடிச்சு அது 8ல் இருக்குதா, 7ல் இருக்குதா, 5ல் இருக்குதா, 6ல் இருக்குதா, இதை கண்டுபிடிச்சு அந்த முருகனை போய் அந்த சாமியை போய் கும்பிடணும். சில பேர் பழனிக்கு போய் ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னவங்க இருக்காங்க. சில பேர் பழனிக்கு போய் என் வாழ்க்கையே மாறிச்சுன்னு சொன்னவங்க இருக்காங்க. 2 டைப்பாக இருப்பாங்க. திருத்தணி போய் ஜெயிச்சவங்க இருக்காங்க, பழனி போய் தோத்தவங்க இருக்காங்க. அப்போ 7 சனி நடக்குது, அப்போ போய் 7 சனின்னா எல்லாமே பங்கமாக நின்று போகும், தடுக்கும், போக விடாமல், இந்த போக விடாமல் என்ன அலையும் மாற்றி விடும், போக அன்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆகும், போக தடுத்துடும். நீங்கள் ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆனால் நீங்கள் போவீங்களா அந்த கோயிலுக்கு? கிளம்பும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஐயோ இனிமேல் அங்கே போகவே கூடாது. இதெல்லாம் சனியோட வேலை. அதுமே நீங்கள் போய் ஆகணும், பழக்கப்படுத்தணும். அம்மாவே தவணவங்கெல்லாம் இருக்காங்க. கோயிலுக்கு கிளம்பும்போது போயிட்டு வந்தோன்னா அம்மாவையோ அப்பாவையோ திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தோ ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுரும். அப்போ 1 வருஷத்துக்கு எங்கே அது போனால் நீங்கள் உடஞ்சிடும், ஒரு ஜாதகம் வேலை செஞ்சு ஆரம்பிச்சிடும், தடுக்கப்பட்டுரும். அந்த ஜாதகத்துக்கு என்ன உண்டோ அதை போய் போராடி நின்று கும்பிட்டு வந்து தான் அவன் வரும்போது தான் உடையும். உடைஞ்சால் ஜெயிப்பான் ஜாதகம், இல்லைன்னா தேடுவான் 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 தேடுவான். அந்த ஜோசிகாரன்ட்டு போனால் நடக்குமா, இந்த ஜோசிகாரன் குய் சொல்கிறவன் எல்லாமே வேஸ்ட்டான்னு சொல்லி தூக்கி கடலில் வீசணும்னு இருக்கான், குளத்தில் வீசணும்னு இருக்கான், மாற்றி மணலையே மாறி போய் பைத்தியக்காய் ஆகி மெண்டலானவனெல்லாம் இருக்கான்.
சூசைட் பண்ணிக்கிட்டவங்க இருக்கான், எதுவுமே வேண்டாம்னு சொல்லி பரதேசி போனவங்க நல்லா இருக்கான், இல்லை பக்தி அடைஞ்சு மதமே மாறணும்னு இருக்கான். இந்த ஜாதகம் அப்படிப்பட்டது. ஆனால் கரெக்டான ஆளையும் கரெக்டான இதையும் பார்க்கும்போது தான் அது ஜெயிக்கும். கண்டிப்பாங்க. நிறைய விஷயங்கள் இதில் வந்து சொல்லியிருக்கீங்க நீங்கள். தொடர்ந்து நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி. நன்றி.